வணக்கம். இன்னைக்கு எம்பிபிஎஸ் தமிழ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஹாட்கின்ஸ் லிம்போமா. ஸோ ஹாட்கின்ஸ் லிம்போமாவோட டெஃபினிஷன் பத்தி பார்க்கலாம். இட் இஸ் அ நியோபிளாஸ்டிக் சேஞ்சஸ் அக்கரிங் இன் லிம்போசைட் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி பி செல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நியோபிளாஸ்டிக் சேஞ்சஸ்னு சொல்லும் போது இட் இஸ் த uncontrollable and abnormal growth of cells or tissue in the body. அதுதான் வந்து நியோபிளாஸ்டிக் சேஞ்சஸ். ஸோ ஒரு செல் வந்து நார்மலா இல்லாம அப்நார்மலா க்ரோ ஆகுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஹாட்கின்ஸ் லிம்போமான்னு சொல்றப்ப இட் இஸ் அக்கரிங் இன் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வெள்ளை அணுக்களை சார்ந்தது. அதாவது WBCs ஃபேமிலியில ஒன் ஆஃப் த லிம்போசைட்ஸ்ல வந்து நம்மளோட growth வந்து அப்நார்மலா போறதுனால we are going to get ஹாட்கின்ஸ் லிம்போமா. இந்த நியோபிளாஸ்டிக் சேஞ்சஸ் தான் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா இட் வில் அக்கர் இன் த லிம்ஃப் நோட்ஸ் ஆர் இன் த லிம்போய்ட் டிஷ்யூஸ். ஸோ இதுக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இட் கேன் இன்வால்வ் அ சிங்கிள் லிம்ஃப் நோட் ஆர் ஒரு செயின் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்ப்ரெட் ஃபர்ஸ்ட் டு த அனாட்டமிக்கலி கண்டிகுவஸ் லிம்போய்ட் டிஷ்யூஸ். அதாவது அனாட்டமிக்கலி பக்கத்துல அட்ஜசென்ட் இருக்க லிம்போய்ட் டிஷ்யூவை போயிட்டு அஃபெக்ட் பண்ண போகுது. அண்ட் இதுல கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா it going to have Reed-Sternberg cell which is a neoplastic giant cell நல்ல பெரிய செல்லா இருக்க போகுது and it is very sensitive to radiotherapy. We can cure the patient via the radiotherapy. Clinical features பத்தி பார்க்கலாம். So typically the patients will be having enlarged lymph nodes and அது கூட வந்து significantly they will say it is painless, consistency rubbery and non-erythematous இருக்கும். And patients ஓட symptoms in Hodgkin's lymphoma is termed as B symptoms and they will be having three major symptoms. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா unexplained fever. So pyrexia of unknown origin இருக்கும். ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா போக போக நோட் பண்றப்ப தெரியும். So 1 week of fever இருக்கும் followed by afebrile phase and again வந்து ஒரு febrile phase வந்து இருக்கும். So this is spelled Epstein fever which is noted only in Hodgkin's lymphoma and patients will be saying that drenching night sweats. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நனைஞ்சு போற அளவுக்கு sweating இருக்கும் and weight loss வந்து it is significant weight loss more than 10% of the body weight within 6 months இருக்கும். So spread of the disease னு பார்க்கறப்ப it is in the orderly fashion. First வந்து lymph nodes எல்லாமே இன்வால்வ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா later stagesல spleen இன்வால்வ் ஆகுது. After the involvement of the spleen only liver is involved. And last stageல வந்து பாத்தீங்கன்னா bone marrow involve ஆகுது. So other clinical features னு பார்க்கறப்ப patient will present with pain during consumption of alcohol. அதுவும் பாத்தீங்கன்னா particularly in the involved lymph nodes. And other featuresல பார்க்கறப்ப so unexplained pleuritis ஓட patients present ஆகலாம். So WHO classification பத்தி பார்க்கலாம். So we have 5 subtypes of Hodgkin's lymphoma. அதில் first 4 types வந்து we are categorizing it under classical Hodgkin's lymphoma. And last இருக்க nodular lymphocyte predominant வந்து it is coming under non-classical Hodgkin's lymphoma. So இதை எதை பேஸ் பண்ணி they are categorizing பார்த்தீங்கன்னா it is based on the immunophenotyping of Reed-Sternberg cells. அதாவது நம்மளோட Reed-Sternberg cellsல வந்து the CD15 and CD30 marker யூஸ் பண்றப்ப if you are getting positive then it is categorized as classical. If it is negative, we are categorizing it under non-classical type. And non-classical typeல வேற என்ன மார்க்கர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is positive for CD20 and CD45 and it is positive for BCL6. So with this classification, we can also remember one more point. So Epstein-Barr virus வந்து பார்த்தீங்கன்னா it is one of the risk factor for Hodgkin's lymphoma. So நம்மளோட classical typeல எல்லா typeமே it is associated with Epstein-Barr virus and non-classical type வந்து பாத்தீங்கன்னா it is not associated with Epstein-Barr virus. இதுல ஸ்பெசிஃபிக்கா nodular sclerosis type மட்டும் it is uncommonly associated with Epstein-Barr virus. So pathogenesis of Hodgkin's lymphoma பத்தி பார்க்கலாம். So normally activation of transcription factor NFK beta வந்து நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா in turn it will activate the growth signaling pathway which promote the growth and survival of the Reed-Sternberg cells. So இந்த Reed-Sternberg cells வந்து grow ஆகிறதுக்காக இந்த activation pathway வந்து help பண்ணுது. And இது மட்டும் இல்லாம there is down regulation of apoptosis. So apoptosis நடக்கலனா cell death வந்து நடக்காது. So வந்து cells accumulate ஆகி we going to get Hodgkin's lymphoma. So இந்த process several mechanismsல நடக்கும். So when there is involvement of Epstein-Barr virus அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த Epstein-Barr virus will express a latent membrane protein 1. So இந்த protein தான் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா it will regulate the same pathway which I have said earlier. So NFK beta வந்து activate பண்ணி end of the day it going to end in Hodgkin's lymphoma. இந்த process எல்லாமே வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா it is actually
occurring in the germinal center of the B cell. So Hodgkin's lymphoma is a tumor of B cell. ஸோ ரீஸ்டர்ன்பர்க் செல்லோட மார்ஃபாலஜி பற்றி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி லார்ஜ் செல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை நியூக்ளியேட் 2 நியூக்ளியஸ் இருக்க போகுது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ப்ராமினன்ட் மேக்ரோ நியூக்ளியோலை. ஸோ இந்த நியூக்ளியோலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் லிம்போசைட் சைஸ்க்கு ஈக்குவலா இருக்க போகுது. அண்ட் திஸ் செல் இஸ் கோயிங் டு ஹாவ் abundant cytoplasm. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெசம்பிள்ஸ் த owl cell. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வேரியன்ஸ் ஆஃப் ரீட்ஸ்டர்ன்பர்க் செல்ஸ் அண்ட் அதோட மார்ஃபாலஜி அண்ட் சப்டைப்ஸ் ஆஃப் ஹாட்கின்ஸ் லிம்போமா ஸ்டேஜஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் அடுத்து என்ன டாபிக் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.